ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தீபாவளியை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. என்னால் எல்லாருக்கும் ரிப்ளை விஷ் போட முடியல, சாரி. அண்ட் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடினேன். நீங்களும் ஹாப்பியாக உங்களுடைய ஃபேமிலியோடு இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம வழக்கம் போல் நம்ம டேக்கு கூட எஃபர்ட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் பார்த்த வீடியோஸோட கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாமா? லைக் இது வரைக்கும் நம்ம டேவும் சக்குக்கும் இப்படியோ அடித்து பிடிச்சி ரெண்டு பேர் மேலேயும் ஒரு ஃபீலிங்ஸை வர வச்சு அதை லவ்வாக கன்வெர்ட் பண்ணி அதை ஃபேமிலி வரைக்கும் கொண்டு போயிட்டு எப்படியாவது அதை மேரேஜ் வரைக்கும் கொண்டு போவாங்க இல்லையா? இப்போ அதை அப்படியே ரிவர்ஸில் போடலாம். முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட ஒரு அறிமுகமே இல்லாமல் கல்யாணம் ஆகிடுது. அதுவும் கான்ட்ராக்ட் மேரேஜ். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒரு துளி கூட தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்களா, இல்லை இவங்க ரெண்டு பேரும் முதல்ல அடுத்து அந்த லவ் அப்படின்ற ஒரு வேர்ட்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்களா, இல்லை அந்த கான்ட்ராக்ட் மேரேஜாகவே முடிச்சிடுறாங்களா? அப்படியே ஃபீலிங்ஸ் வந்தாலும் யார் ஃபஸ்ட்டு போய்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறா, யார் அதை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறா, முதல்ல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதும் அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாமா? ஓகேடா, இப்போ அப்படியே ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீடியோக்குள்ளே நம்ம டேக்கும் சங்குக்கும் பேபிஸ்லாம் வருவாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒன்லைனை கேட்டதும் உங்களுக்கு எந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு அளவு கூட குறையாமல் அப்படியே உள்ளே போயிடலாம். அப்படி ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்து இந்த ஸ்டோரியை ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம யூங்கியை தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே அவருடைய காரை அப்படியே லைட்டாக அப்படியே அந்த ஒரு கம்பெனி ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு வெளியே நிற்கிற அந்த ஒரு வாட்ச்மேன் கிட்ட அவருடைய கீயை கொடுத்துட்டு அந்த கம்பெனிக்குள்ளே ரொம்பவும் ஒரு பரபரப்பாகவே உள்ளே என்ட்ராகிட்ருக்காரு. இவர் உள்ளே போனதுமே அங்கே உட்காந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்கவங்க எல்லாருமே இழந்துருச்சு யூங்கிக்கு கூட மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே நம்ம யூங்கி டேரெக்டாக நம்ம ஜங்கு கூட கேபினுக்கு தான் நடந்து போகிறாரு. எக்ஸ்கியூஸ் கூட கேட்காம நேராக உள்ள என்ட்ரு ஆகிட்டு டோரை நல்லா சாத்திட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து, டேய் என்னடா லூஸா நீ, என்னடா வேலை கொடுக்குற நீ? யூங்கி, உனக்கே தெரியும் எனக்கு தேவையில்லாமல் ப்ரெஷர் போட்டுக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஏதோ ஃபேமிலி கம்பல் பண்ணுறாங்க, ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நான் எல்லோரையும் பிடிச்சி ப்ரெஷர் பண்ணிகிட்ருந்தா இவங்க என்ன ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் அரேஞ்ச் பண்ண. ஏய், அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இது என்ன சும்மா மீட்டிங் நினச்சியா? மேரேஜா? கான்ட்ராக்ட் மேரேஜ் இஸ் ஆஃப். எவ்வளோ வருஷம்? ஒரு ஜஸ்ட் 1 year ஆர் 6 months போதும். அதுக்கப்புறமேட்டு நானே டிவைஸ் கொடுத்துருவேன். எப்படி சொல்கிறது, எவ்வளோவா இருந்தாலும் ஓகே, பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும். ஓகே, அண்ட் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க உண்டு, அவங்க பாடுண்டுன்னு இருக்கணும். அவங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நான் பார்த்துக்குறேன். ஜஸ்ட் ஆளை மட்டும் ரெடி பண்ண. ஜங்கு, நீ என்ன பேசிகிட்ருக்கன்னு உனக்கு தெரியுதா? இது உன்னுடைய மேரேஜ். லைஃப்பில் ஒரு டைம் தான் நடக்கும். அது கிராண்டாக ஒரு சந்தோஷத்தோடு பண்ணடா அப்படின்னா ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் 6 months இல்லை 1 year டிவோர்ஸ் கொடுத்துருவான்னு சொல்கிறேன். என்னடா நினச்சிட்ருக்க? இல்லை இது நீ ரிலேஷன்ஷிப் நினச்சிட்ருக்கியா? எனக்கு புரியல. ஐயோ யூங்கி, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப், லவ், மேரேஜ், ஃபேமிலி, ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் தனியாக என் கம்பெனி ரன் பண்ணுறேன்னா என்னுடைய ஃபேமிலியை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். தட்ஸ் இட். அதை விட்டுட்டு எனக்கு தனியாக இந்த குழந்தை குட்டி இதெல்லாம் தேவையில்லை. புரியுதா? சொன்னதை மட்டும் செய். பிடிக்கிற ஆள் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எவ்வளோ கேட்டாலும் பரவாயில்ல, பட் 6 months அப்புறமேட்டு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்ற பிரச்சனை வரக்கூடாது. புரியுதா? சங்கு, சொல்கிறத மட்டும் செய். ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஆள் கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம்டா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உனக்கு நான் 2 days டைம் தரேன்.
நல்லா அலசி ஆராய்ச்சி ஒரு நல்ல பையனாக பிடிச்சி கொண்டு வா. பட் 6 மாதத்தில் போடணும். ஓகே. அதுக்கப்புறம் நானும் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவனும் என்னை எங்கே பார்த்தாலும் வந்து ஹாய் ஜங்குக் அப்படின்லாம் பேசக்கூடாது. புரியுதா? ஜங்குக், ஆர் யூ சீரியஸ்? அஃப்கோர்ஸ் ஐ ஆம். என்னமோடா சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ட்ரைலாம் கிடையாது, பண்ணு, அவ்வளோதான், போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியை அனுப்பி விட்டுறா. நம்ம யூங்கியும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி மண்டை குழம்பி போயிட்டு அந்த கேபினை விட்டு அப்படியே வெளியே வராரு. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி 28 இயர்ஸ் ஓல்ட் ஆகிடுச்சுடா. ஸோ ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜங்குக்கு மேரேஜ் பண்ண சொல்லி ரொம்பவும் கம்பல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஜங்குக்கு சுத்தமாக அந்த மேரேஜ், அந்த கிட்ஸு, அந்த ஒரு குட்டி ஃபேமிலி அது மாதிரிலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் ஃபுல்லாக ஃபோக்கஸாக இருக்கிறது அவருடைய பிஸ்னஸ், அவ்வளோதான். அது ஒன்று தான் அவருக்கு ரொம்பவும் பிடிச்சது கூட. ஸோ இப்படி அவங்களுடைய ஃபேமிலி சைட்லேருந்து ப்ரெஷர் பண்ணவும் வேறு வழி இல்லாமல் ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஃபேமிலியோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக ஜங்குக்கு வந்து ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாரு. அவருக்கு அவரே அரேஞ்ச் பண்ணுறாரு. அதுவும் கான்ட்ராக்ட் மேரேஜ். அவங்களுடைய ஃபேமிலிக்கு இதை பற்றி தெரியாது. ஆனால் அவருக்கும் அவரை மேரேஜ் பண்ணிக்க போகிற அந்த ஒரு பர்சனுக்கும் மட்டும் தான் தெரியும் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். 6 மந்த்தில் டிவோர்ஸ் பேப்பர் தானாக கைக்கு வந்துடும், சைனை போட்டு கிளம்பிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நோ எமோஷன்ஸ், ஜஸ்ட் கண்டிஷன்ஸ், அந்த மாதிரி தான். இப்போ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் கொடுத்த ஒரு 2 days அப்படியே முடியுது. நம்ம ஜங்குக் வந்து அவர் பாட்னா அவருடைய வேலையை கேபினில் பார்த்துட்ருக்காரு. ஈவன் இந்த ஒரு வேலையை கொடுத்தது கூட நம்ம ஜங்குக் மறந்துட்டு அவருடைய ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. இப்போது ஒரு ஈவினிங் ஒரு 4 to 5 o'clock மாதிரி இருக்கும். நம்ம யூங்கி தான் காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஜங்குக்குடைய கேபின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் கிட்டே போயிட்டு, டேய் நீ சொன்ன வேலை ஓரளவு முடிஞ்சிருச்சு. என்ன வேலை? அதான் சொல்லியிருந்தே உனக்கு அலைன்ஸ் பார்க்க சொல்லி. ஓ ஃபைன். எத்தனை பேர் கிடச்சானுங்க? ஒரு 15 members கிடச்சிருக்காங்க. பரவாயில்லையே, எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது, கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜங்குக் வாங்கி பார்த்துட்ருக்காரு. அதுலேருந்து ஒரு ஃபைலை நம்ம யூங்கி கொடுக்காம கையிலே வச்சுக்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அதையும் கொடு. இல்லைடா, இது அப்படியே வேஸ்ட் தான், ஜஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்தேன், நீ அதை பாரு அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜங்குக் வந்து பார்த்துட்டே இருக்காரு. பார்க்க நம்ம யூங்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவன் வந்து 1 lakh கேட்டிருக்கான் 1 monthக்கு. அவனே கான்ட்ராக்ட் போடுறான். அவன் 1 lakh கொடுத்தா 1 month கூட இருப்பானா. அப்போ 6 monthனா பார்த்துக்கோ கணக்கு. அதுக்கப்புறமேட்டு 6 month சைன் கொடுத்துட்டு அழகாக அவன் போயிடுவான். நோ எமோஷன்ஸ் எனிதிங். அண்ட் இவன் இருக்கானே, இவன் நீ என்ன கொடுத்தாலும் ஓகே, ஈவன் நீ அவனை என்ன பண்ணாலும் ஓகே, பட் 1 year கான்ட்ராக்ட் இருக்கணும் அப்படின்னு அவன் கண்டிஷன் போடுறான். இந்த மாதிரி எல்லாருமே கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க, அதிலே நோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யூங்கி லைட்டாக அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு, ஏய் கையில் வச்சுருக்கியா இந்த ஃபைல், இது சொன்னாலும் நீ எப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டே, ஸோ நீ அதை பாரு. என்னது அது, யார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அந்த ஃபைலை வாங்கி பார்க்குறாரு. அதை ஓப்பன் பண்ணுறாரு. உள்ள ஒரு பர்சனுடைய ஃபோட்டோ இருக்குது. அதுக்கு கீழே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நம்ம யூங்கி வந்து அந்த ஃபைலை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் கிட்ட நம்ம யூங்கி தான், அவன் பேர் கிம் டேயோங், அவன் ஃபேமிலி யாரும் கிடையாது, தனியாக தான் இருக்கான், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு தங்கியிருக்கான். அவனுடைய ஃபைனல் இயர் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்கான். அவன் பார்ட் டைம் ட்ரை பண்ணியும் அவனுக்கு எதுவும் பார்ட் டைம் கிடைக்கல. அவனுடைய கிராணி ஃபீஸ் பே பண்ணி தான் அவன் படிச்சிட்ருக்கான். பட் அவனுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. விசாரித்ததில் இவனுடைய ஃபைலை பற்றி இவனுடைய டீட்டெயில்ஸை கொடுத்தாங்க. அவன்கிட்ட போய் டைரெக்டாக பேசினேன். அவன் இதுக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தான். ஆனால் நீ அவனுக்கு தனியாக காசு கொடுக்கணும், அவன் எந்த ஒரு கண்டிஷன்ஸும் போடலை. நான் 1 year தான் இருப்பேன், 6 month தான் இருப்பேன், அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் காலேஜ் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவ்வளோதான் அவனுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யூங்கி அந்த ஃபைலை வாங்கலான்னு போக, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வந்து கிம்டே அவங்களுடைய ஃபைலை அப்படியே லைட்டாக க்ளோஸ் பண்ணி அவர்கிட்ட வச்சுட்டு மற்ற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஓரங்கட்டுறாரு. இப்போ உடனே நம்ம யூங்கி தான், என்னடா பேர் என்ன சொன்னேன், கிம்டேயும் இவரை நான் மீட் பண்ணணும்,
இவன் ஓகே ஓகேவா? ஆ ஓகே. அண்ட் என்னை பற்றி கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கோ. அவனை எப்போ ஃப்ரீயாக இருக்கானோ அப்போ வந்து மீட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி கிட்ட அப்படியே நம்ம ஜங்குக் சொல்ல நம்ம யோங்கிக்கு ஒன்றும் புரியல. பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை விட்டுட்டு மற்ற எல்லா ஃபைல்ஸையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அந்த ஃபைலை திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்காரு. அதில் டேவோடைய ஃபோட்டோவும் இருக்குது. அந்த ஃபோட்டோவை அப்படியே கையில் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஃபைல் அப்படிக்கா போட்டு திரும்பி அவருடைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. டேஸ் போகுது, கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மாதிரி ஆகுது. ஒரு நாள் நம்ம ஜங்குக் வந்து அவர் பாட்டுன்னு அப்படியே அவருடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்க டக்குன்னு அவருடைய டோரை வந்து யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக்கும் கெரின் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துட்டு அவருடைய வேலையை பார்த்துட்ருக்க உள்ள ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அமைதியாக அவருடைய ஷோல்டரில் ஜஸ்ட் அவருடைய காலேஜ் பேக்கோட அப்படியே அவ்வளோ க்யூட்டாக அமைதியாக உள்ள நடந்து வந்துட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு அவர் வந்தது கூட கவனிக்காமல் ஒர்க்கை பார்த்துட்ருக்க இப்போ உடனே அந்த பர்சன் எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஜங்குக் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் தயங்கி கூப்பிட்டா. இப்போ தான் நம்ம ஜங்குக் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே அந்த பர்சனை கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்குறாரு. இப்போ உடனே அவருடைய ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்ஸையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டன் ஆகிடுறாரு. இப்போ அப்படியே அவருடைய மைண்டை அப்படியே கிளியர் பண்ணிவிட்டு இல்லை யோங்கி சார் சொல்லியிருந்தாரு நீங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு. ஓ மை ஃபேக் ஹஸ்பண்ட். இல்லை உட்காரு. தேங்க்யூ. எனக்கு நிறைய ஃபைல்ஸ் வந்துச்சு, எதுலேயுமே எனக்கு இம்ப்ரெஸ் ஆகலை. அண்ட் உன்னோடவும் நிறைய பேர் நல்லா இருந்தாங்க. பட் என்னன்னு தெரில, நீ மட்டும் அட்ராக்ட் பண்ணிட்ட. ஆக்சுவலி இந்த கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஜஸ்ட் என்னுடைய காலேஜ் ஃபீஸை மட்டும் பே பண்ணிட்டிங்கன்னா எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது மட்டும் ஓகே. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு உன்னுடைய காலேஜ் இன்டர்ன்ஷிப்போடு சேர்த்து எல்லா ஃபீஸையும் பே பண்ணிடுறேன். ஓகே. தேங்க்யூ சார். அண்ட் மேரேஜ் எப்போன்னு டிசைட் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். ஓகே சார். உன்னுடைய மொபைல் நம்பர் அந்த ஃபைல்லே கொடுத்துருந்தேன், இதில் எழுதிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு நோட் பேட் மாதிரி நம்ம டேக்கிட்ட தள்ளி வச்சுட்டு அவர் பாட்டுன்னு திரும்பி அவருடைய ஒர்க்கு பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம டே அப்படியே அந்த நோட் பேடை எடுத்து அதில் அவருடைய ஃபோன் நம்பரை எழுதிட்டு நம்ம ஜங்குக் பக்கமாக தள்ளி வச்சுட்டு சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கீழே மூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாரு நம்ம டே. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அந்த ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி அதை பார்த்துட்டு நம்ம டே போகிறதையும் பார்க்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க, ரொம்பவும் அழகாக அப்படியே பக்காவாக ரெடியாக நிற்கிறாரு, ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில். இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டினா நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவரும் அப்படியே மிரர் முன்னாடி டையெல்லாம் அப்படியே சரி பண்ணிவிட்டு அவரும் ஃபுல் அண்ட் ஒயிட்டில் நிற்க அவருக்கு பக்கத்தில் இருக்க அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜிமின். டே இதெல்லாம் அவசியமாக சொல்லு, இதெல்லாம் எதுக்குடா தேவையில்லாமல், நீ இத்தனை நாள் எப்படி படித்தோ அதே மாதிரி பண்ணலாம்ல. இல்லை ஜிமின், இதுக்கப்புறமேட்டு என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு எந்த பார்ட் டைமும் சூட்டும் ஆக மாட்டேங்குது. அப்படியே சூட் ஆனால் அங்கே இருக்கிறவனுங்க சரியில்லை, எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. இவனுக்கு எந்த ஒரு எமோஷன்ஸும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் அவன் மேரேஜ் பண்ணுறான். ஸோ அவன் என்கிட்ட தப்பாக எதுவும் நடந்துக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படியே நடந்துக்கிட்டாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணிக்க ரெடியாக தான் இருக்கேன். அவன் எனக்கு தங்குறதுக்கும் இடம் கொடுக்குறான், படிக்கிறதுக்கும் இடம் இருக்க போது, ரொம்பவும் ஃப்ரீடமாக தான் இருக்க போகிறேன். ஸோ எனக்கு இந்த முடிவில் நான் எடுத்தது எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லி தோணுதுடா. ஜஸ்ட் நீ எனக்கு எப்போவுமே சப்போர்ட் ஆகிரு. எப்போயாவது அவன் எதனாவது பண்ணானா உனக்கு தான் முதல்ல கால் பண்ணுவேன், வந்து என்னை கூட்டிகிட்டு போ.
ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுக்கோ. அதுக்கப்புறமேட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுடு. நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஜஸ்ட் 2 இயர்ஸ் தானே இன்டர்ன்ஷிப்போடு சேர்த்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜிமினால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா நம்ம டேவுடைய சுச்சுவேஷன் அப்படி. அவர் இந்த விஷயத்தில் எடுத்திருக்க முடிவு தப்பானும் கரெக்டாக அவரால் சொல்ல முடியல. இப்போ அப்படியே சரின்னு சொல்லிட்டு விட்டுற. டைம் ஸ்கிப் ஆகுது, மேரேஜ்க்கான டைம் ஆகுது. நம்ம டே அப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கு 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அப்படியே சர்ச் முன்னாடி நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்குடைய ஃபேமிலி பின்னாடி ஃபுல்லாக அப்படியே க்ரௌட் அப்படி நின்றுட்டுருக்காங்க. அந்த மேரேஜை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்பவும் கிராண்டாக இருக்குது. ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மேரேஜை. இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் டேக்கும் மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற யாருக்குமே தெரியாது. நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவா ரேண்டமாக ஒரு இடத்துல பார்த்தேன், எனக்கு அவனை பிடிச்சிருந்தது, மேரேஜ்க்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்கல்ல, நான் அவனே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான காரணத்தை ஃபேமிலிகிட்ட சொல்லி தான் அந்த மேரேஜை அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இப்போ அப்படியே அந்த மேரேஜ்க்காக 2 பேரும் அப்படியே கிட்ட கிட்ட நின்றுட்டுருக்கா. இப்போ அப்படியே நிற்கும் போது நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, ஓய் சார் இந்த பாரு, ரிங்கை போட்டதுக்கப்புறம் கிஸ் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுவானுங்க, கிட்ட வந்த. இல்லை சார், எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பண்ணால் நம்ம டேக் இதிலே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் ஒரு 2 இயர்ஸ்க்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டுருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அங்கே ஃபாதர் பண்ண வேண்டிய ப்ரேயர்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு 2 பேர் கையிலையும் ரிங்கை கொடுக்குறாங்க. 2 பேரும் ரிங்கை மாற்றிக்கிறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல முடியுது. நம்ம ஜங்குக்குடைய ஃபேமிலி நம்ம டேக்கிட்ட ரொம்பவும் பாசமாக இருக்காங்க. நம்ம டேக்கிட்ட வந்து, டே உன்னுடைய ஃபேமிலி பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு யாரும் இல்லை அப்படின்றதும் தெரியும், நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு அம்மாவாக நான் இருக்கேன், அப்பாவா இதோ ஜங்குக்குடைய அப்பா இருக்காங்க. ஜங்குக்கு எதனாவது தேவையில்லாத விஷயம் பண்ணானா, உனக்கு அது ஹர்ட் ஆச்சுன்னா தயங்காமல் எனக்கு கால் பண்ணு, நான் உடனே வருவேன், புரியுதா? ஓகே ஆண்டி. சரி, ஜங்குக் மேன்ஷன் கூட்டிகிட்டு போ, சேஃபாக பார்த்துக்கோ. இதுக்கப்புறமேட்டு நீ எப்படி இருக்கணும்னு உனக்கு நான் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. தெரியுமா? ஓகே, சேஃபாக இருங்க அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். உங்கள் லைஃப்பை தயவு செஞ்சு ஃபீல் பண்ணி வாழாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா சொல்ல. இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஒரு ஃபேக் ஸ்மைல் அவருடைய ஃபேஸில் கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஜங்கு கூட கிளம்பி போகிறாரு. கடைசி நம்ம ஜிமினுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு அப்படியே அந்த காரில் ஏறி நம்ம ஜங்கு கூடயே போக, நம்ம ஜங்குக்கு ரொம்பவும் பொறுமையாக கார் அப்படி ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. எதுவுமே பேசல, ரொம்பவும் அமைதியாக இருக்கார். இப்போ அப்படியே அந்த ஒரு மேன்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. நம்ம ஜங்குக்கு அவர் பாட்னு என்ட்ரு ஆனதும் நேராக அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. நம்ம டேக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல. இப்போ அப்படியே அவருடைய லக்கேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கு போன ரூமுக்கு போயிட்டு அந்த ரூம் டோர் அப்படியே நாக் பண்ண நம்ம ஜங்குக்கு வந்து ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு, என்ன? இல்லை, என்னுடைய ரூம் பக்கத்தில் இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே நம்ம டே அமைதியாக அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு இங்கேருந்தே கேட்குது. நம்ம டே போயிட்டு லக்கேஜஸை ஓப்பன் பண்ணி அவருடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குற அந்த சவுண்ட் எல்லாமே நம்ம ஜங்குக்கு இந்த சைட்லேருந்தே வந்து கேட்குது. அவர் பாட்டுன்னு அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்பவும் அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காரு நம்ம ஜங்குக்கு. இப்போ நம்ம டேவை பார்த்தா அவருடைய திங்ஸ் எல்லாத்தையுமே அவருடைய டேபிளில், அங்கே பெஞ்சில், அந்த கபோர்டில் அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் செட்டில் ஆக டைம் ஸ்கிப் ஆகுது. டேஸ் போகுது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. நம்ம டேக்கு அங்கே சமைக்கிற ஒரே ஒரு மெய்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து நம்ம டேக்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசி எடுத்து அப்படி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. மற்றபடி நம்ம ஜங்குக்கு வந்து தனியாக சாப்பிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமேட்டு நம்ம டே வந்து தனியாக சாப்பிடுவார். சாப்பிடும்போது அந்த மெய்ட்ஸ் கொஞ்சம் நம்ம டே கூட பேசுவாங்க. நம்ம ஜங்குக்கு கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்ம ஜங்குக்கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜோடு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு சொல்ல தோணும்.
ஆனால் அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு பர்சனல். அதுவும் இல்லாமல் இதை சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஜங்குக் சொல்லி வச்சுருப்பாரு. ஸோ அதனால் எதையுமே சொல்லாமல் எந்த அளவுக்கு ஒரு லிமிட்டோடு இருக்க முடியுமோ அந்தளவுக்கு ஒரு லிமிட்டோட நம்ம டே வந்து இருக்க. இப்படியே டேஸை ஸ்கிப் ஆகுது. ஒரு ஒரு நாள் நைட்டு ஒரு 11:30 போல் இருக்கும். நல்ல இடியோட மழை பெய்யுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. பெட்டில் ஒரு மாதிரி சுருங்கி படுத்துக்கிட்டு அந்த இடி சத்தத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கார். அவருடைய பாடி ஃபுல்லாக அப்படியே ஷிவர் ஆகுது. அவருக்கு இருக்கிற பயத்தில் அப்படியே ஏசிலையும் வேர்க்க ஆரம்பிக்க வர வழி இல்லாமல் அவருக்கு அவரே தைரியத்தை வர வச்சுட்டு அங்கே உள்ள ஒரு பில்லோவை எடுத்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு பொறுமையாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்து பக்கத்தில் இருக்கிற ரூமில் நம்ம ஜங்குக் படுத்திருப்பார் இல்லையா, போயிட்டு அப்படியே ரூம் டோர் அப்படியே நாக் பண்ண நம்ம ஜங்குக் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக் இன்னமும் தூங்கலை. அவர் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்க நம்ம டேவை பார்த்ததும், என்ன சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, இடி இடிக்கிறதுனால ரொம்ப பயமாக இருக்குது. ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் ரூமில் அங்கே இருக்கிற கவுச்சில் படுத்துக்கட்டுமா? என்ன பேசுகிற நீ? ப்ளீஸ். முதல்ல ரூமுக்கு போய் படுக்கிற வேலையை பாரு. ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணு, எந்த சவுண்டும் கேட்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் பாட்டு அப்படியே ரூம் டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறா. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ அப்படியே சரி வர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு அப்படியே அவருடைய ரூமுக்கே திரும்பியும் போகிறாரு. அவருக்கு அழுகையாக வருது. அந்த இடி இடிக்கிற சவுண்டில் பயத்தில் ரொம்பவும் அழுகை வருது. இப்போ அப்படியே அழுதுகிட்டே அந்த பெட்டில் படுத்துட்ருக்கா. இந்த சைட் நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி மூஞ்சல் அடித்த மாதிரி பேசினார் இல்லையா, அவருக்கு மனசு கேட்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மாதிரி ஆகுது. அவருக்கு இன்னமும் ஒரு மாதிரி சொல்லிட்டோமே இப்படி அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ளே ஃபீல் ஆக, சரி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அப்படியே நம்ம டேவுடைய ரூமுக்கு போய்ட்டு லைட்டாக அப்படியே நாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் நம்ம டே அப்படியே தூங்காமல் அந்த பில்லோவை ஹக் பண்ண மாதிரியே படுத்துக்கிட்டு அப்படியே சினிங்கி சினிங்கி அழுதுட்ருக்காரு. நம்ம ஜங்குக் இங்கேருந்து பார்க்கும் போதே தெரியுது. இப்போ அப்படியே பொறுமையாக உள்ளே போய்ட்டு, ஏய் என்னாச்சு சார்? நீங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை சார். சரி எழுந்திரி. இல்லை பரவாயில்ல சார், நீங்கள் போங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எழுந்திரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொன்னதும் அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த பில்லோ ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக் நம்ம டேவுடைய ஃபேஸை பார்க்குறாரு. அவர் அழுது அவருடைய கண், மூக்கு, சீக்ஸு, அவருடைய லிப்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்வாலனாக அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. ஒரு மாதிரி ஆகிடுது நம்ம ஜங்குக்கு. சரி போ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரூம் பக்கமாக நம்ம டேவை வந்து லைட்டாக அப்படியே புஷ் பண்ணால் நம்ம டேவும் ஒரு மாதிரி தயங்கி நம்ம ஜங்குக் பக்கத்தில் அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் போயிட்டு அவருடைய ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் நம்ம டே போயிட்டு அப்படியே அங்கே உள்ள கவுச்சில் அப்படியே லைட்டாக சாஞ்சு அப்படி படுத்துக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும், எங்கே பாரு, அதுக்கப்புறமேட்டு எழுந்திரிச்சு வந்து பக்கத்தில் படுத்துக்குவான்ற கேள்விலாம் கேட்கக்கூடாது, புரியுதா? நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கே உள்ள லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் போயிட்டு அப்படியே பெட்டில் படுத்து தூங்க நம்ம டே வந்து அந்த ரூமில் இருக்கிற ஒரு கவுச்சில் படுத்துட்டு நல்லா தூங்கிட்டுருக்காரு. கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. நம்ம ஜங்குக்குடைய ப்ரெசன்ஸ், யாரோ ஒருத்தவங்க கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு ப்ரெசன்ஸ் ஃபீல் இருந்தால் அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தூங்குறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நல்லா தூங்கி எழுந்திக்கிறாரு நம்ம டே. டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக் அவர் சொன்ன மாதிரி நம்ம டேக்கு காலேஜ் ஃபீஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவர் தான் பார்த்துக்கிறாரு. மற்றபடி நம்ம டேவை டச் பண்ணுறதோ, அவருக்கு எதனாவது இது பண்ணணுன்னா போயிட்டு அவராக வாண்டடாக போய் செய்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம டே எதனாவது கேட்டால் அப்படி போயிட்டு எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் மட்டும்தான் அதை செய்வாரே தவிர்த்து நம்ம ஜங்குக்காக கேர் பண்ணி எதுவுமே செஞ்சது கிடையாது. இப்போது ஒரு 3 months இதே மாதிரி போயிடுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோவா பேசிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் என்னன்னா என்ன அவ்வளோதான். அதுவும் நம்ம டேவாக போய் பேசினா மட்டும்தான். நம்ம ஜங்குக்காக வாண்டடாக வர மாட்டார். இப்போ அப்படியே ஒரு 3 months ஸ்கிப் ஆக ஒரு அழகான ஈவினிங் ஒரு 6 o'clock மாதிரி இருக்கும். நம்ம
டே வந்து உட்காந்து அவருடைய ரைட்டிங் புக்ஸ் எல்லாத்தையுமே அவருடைய ரூமில் உட்காந்து பார்த்துட்ருக்க, நம்ம ஜங்குக் நேராக ஒர்க்கை முடிச்சுட்டு அவருடைய கோட் பட்டன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவுடைய ரூமுக்கு வர டபக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டாரு எக்ஸ்கியூஸ் கூட கேட்காம. இப்போ நம்ம டே அதில் ஒரு மாதிரி ஜம்ப் ஸ்கேரேஜ் இருக்குல்ல, டக்குன்னு பயந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு, சார் கிளம்பு. எங்கே? ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஃபேமிலி ஃபங்க்ஷனா? எதுக்கு? என்னாச்சு? ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்கிறேன், எதுக்கு என்னாச்சுன்னு கேட்குற கேள்வி இந்த கேள்வி முக்கியமாக? நான் கிளம்புறேன், ஆனால் என்கிட்ட ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு காலேஜ்க்கு வச்சுருக்கிறதும் ரஃப்யூஸ் மட்டும்தான் இருக்குது. ஐ கேட் யூ. இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அவருக்கு பக்கத்தில் ஒரு கவர் ஒன்று இருக்குது. அந்த கவர் எடுத்து நம்ம டேக்கிட்ட கொடுக்க, நம்ம டே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே வந்து நம்ம ஜங்குக்கிட்ட தான் அந்த கவரை வாங்கிக்கிறாரு. அந்த கவரை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா உள்ள ஒரு பர்ஃபெக்ட் ஒரு பார்ட்டி ட்ரெஸ், ஒரு ஃபேமிலி கேதரிங்க்கு போடுற மாதிரி ரொம்பவும் அழகாக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக, ஒரு பாடி எக்ஸ்போஸ் இல்லாமல் ரொம்பவும் அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம டேக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு ஹாப்பினஸ் வருது. பட் ஆனால் அதே சமயம் கொஞ்சம் ஒரு டவுன் ஃபீலும் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெஸ், இந்த ஒரு கேர், இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு 6 months to 1 year அந்த மாதிரி தான். இப்போ அது அப்படியே டக்குன்னு அவருக்கு ரிமைண்ட் ஆகுது. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு இப்போ அவர் போய்ட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டாரு. கீழே அப்படியே நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் வந்து ஒரு மேட்சிங் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு கப்பிள்ஸ் மாதிரி வந்து அந்த ட்ரெஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம டேக் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஐயா நம்ம ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக் கிட்டக்க வந்துட்டு நம்ம டேக்கிட்ட, பாரு மறந்துடாத, திரும்பியே சொல்கிறேன், ஹஸ்பண்ட் மாதிரி நடத்துக்கணும், புரியுதா? அங்கே மட்டும்தான். இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் நீ இருக்கணும். அதை விட அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது என்னால் உன்னை தேடிட்டுலாம் இருக்க முடியாது. என் பக்கத்தில் நீ இல்லைனா நான் பாட்டு கிளம்பி வந்துகிட்டே இருப்பேன், புரியுதா? ஓகே சார். போ காரில் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட சொல்ல, இப்போ வந்து நம்ம டேவும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு காரில் ஏறிக்கிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு நேராக அவருடைய ஃபேமிலி கேதரிங்க்கு போகிறாரு. உள்ளே போன உடனே நம்ம டேவை தான் ஃபஸ்ட்டு போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக எல்லாருமே வந்து பேசிகிட்ருக்காங்க. இப்போ அப்படி கொஞ்சம் நேரம் போக போக நம்ம டேக்கு அங்கே இருக்கிறது ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஜங்குக்கு ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்கார் அவருடைய ஃபேமிலி கிட்ட. பட் நம்ம டேக் வந்து ஒரு மாதிரி ஒரு அவருக்கு ஒரு ஃபேமிலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வருது. அது அவருக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கா. அவருக்கு அந்த ஏக்கத்தில் அழுக வர ஆரம்பிக்குது. நம்ம ஜங்குக்கு அதை கவனிச்சிட்றாரு. இப்போ அப்படியே அவருடைய ஃபேமிலிக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நம்ம டேக்கிட்ட வந்து, ஏய் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, நான் உன்ட்ட வீட்டிலேருந்து சொல்லி கொடுத்து அமிச்சேன், இங்கே வந்து சார் கீரன்னாத. இல்லை ஜங்கு ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான். இல்லையே, பார்க்குறது கண்ணெல்லாம் கலங்கியிருக்கேன். யாராவது இதெல்லாம் பண்ணாங்களா? இல்லை ஒன்றும் இல்லை. எதோ இருந்தாலும் சொல்லிட்டே. இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே நிறைய பேர் இருக்காங்களா, அது ஒரு மாதிரி பிடிக்கலையா? ஒரு மாதிரியாக இருக்குது. வீட்டுக்கு போகணுமா? இல்லை, எனக்காக நீங்கள் ஃபேமிலியை அவாய்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் போய் பேசி முடிச்சுட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஒரு 5 minutes கூட நான் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லை வேண்டாம், இரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம அப்படியே அந்த இடத்துல அப்படியே அமைதியாக உட்கார நம்ம ஜங்குக்கு டக்குன்னு போயிட்டு நம்ம ஜங்குடைய அம்மா கிட்ட, அம்மா ஒரு நிமிஷம். சொல்லி ஜங்கு என்னாச்சு? இல்லை நானும் டேவும் கிளம்புறோம்.
என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்க? இப்போ தானே வந்தீங்க. கரெக்டு தான். பட் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன். இதுக்கப்புறமேட்டு இங்கே இருந்தால் நான் கொஞ்சம் மோசமாயிடும். நான் அவனை பார்த்துக்கணும். நான் கூப்பிட்டு போகிறேன். சங்கு, பத்திரமா பார்த்துக்கோ. நான் பார்த்துக்குறேம்மா. நீங்கள் இங்கே இருக்கவங்க யாராவது எனக்கு கேட்டாங்கன்னா சொல்லுங்கள். ஒரு ஒர்க் விஷயமாக போயிட்டேன்னு சொல்லுங்கள். டேக் எதுனா ஒன்றா சொல்ல தேவையில்ல. ஓகேடா, எதனா ஒன்று நான் கால் பண்ணேன். நான் உடனே வரேன். ஓகேம்மா. சங்கு, நீயே அவனை ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகக்கூடாது? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு? இல்லை, மேரேஜ் ஆகி 3 months ஆச்சுல்ல. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் அதெல்லாம் எதுவும் இது பண்ணல. ஜஸ்ட் அவனுக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் எந்த ரீசனும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சொல்லிவிட்டு நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஒரு ஃபேமிலி கேதரிங்கை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப வண்டியில் போகும்போது ரொம்பவும் அமைதியாக போகிறாரு நம்ம டே. இப்போ அப்படியே நேராக வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஜங்குக் தான் ரொம்பவும் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு நம்ம டேவை கூட்டிகிட்டு மேலே போயிட்டு ரூமில் அப்படியே நல்லா படுக்க வச்சுட்டு அவருடைய ஷூஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக விட்டுட்டுறாரு நம்ம டேவை. எதுவும் கேள்வி எதுவும் கேட்காம. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம டேக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு மேலே ரூமுக்கு போயிட்டு நம்ம டேவுடைய பெட்டு பக்கத்தில் இருக்கிற டேபிளில் சாப்பாடை வச்சுட்டு நம்ம டேவை எழுப்ப நம்ம டே வந்து ஒரு அரை தூக்கத்தில் அப்படியே எழுந்திக்கிறாரு. நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் டபக்குன்னு ஏஞ்சி ஒழுங்காக உட்காந்துட்டு ஜங்கு, சாரி, நான் வேணும்னு அப்படி பண்ணலை. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு அப்படி. ஒன்றும் இல்லை, சாப்பிடு. நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள்? நான் சாப்பிட்டேன். ஓ, ஓகே. இப்போ நீ ஓகேவா? ஓகே தான். ஓகே. ஜங்கு, என்ன கூப்பிட்டியா? இல்லை, ஒன்றும் இல்லை. கூப்பிட்டியா? என்ன சொல்லு. இல்லை, நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் கூட படுத்துக்கட்டுமா? சரி, ஓகேவா? உண்மையிலே ஓகேவா? ஓகே, நான் கவுச்சில் படுத்துக்கிறேன். கவுச்சிலலாம் வேண்டாம், பெட்லேயே படுத்துக்கோங்கன்னு இல்லை. ஆனால் நான் சொன்னேன்னா அதை செய், ரீசன் கேட்காத. ஓகே. சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம டேக்கிட்ட வந்து அப்படியே சொல்லிவிட்டு நம்ம ஜங்க் பாட்டுன்னு அப்படியே அவருடைய ரூமுக்கு போயிடா. இப்போ உடனே நம்ம டேவும் டக்குன்னு அவருடைய சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே கிச்சனுக்கு போயிட்டு அதை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு திரும்பி மேலே வந்துட்டு அவருடைய நைட் டைம் ரொட்டீன் இந்த ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் எல்லாம் கழுவிட்டு இப்போ அப்படியே படுக்கலான்னு சொல்லிவிட்டு அவருடைய பெட்ஷீட் பில்லோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஜக்குடைய ரூம் டோரை போய் நாக் பண்ண நம்ம ஜக்குக்குள்ளேருந்து ஓப்பனில் தான் இருக்குது, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாரு. இப்போ உடனே டக்குன்னு அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு நேராக நம்ம ஜக்குடைய ரூம்குள்ளேயே போயிட நம்ம ஜக்கு பார்த்தா பெட்டில் ஒரு பகுதியில் அப்படியே அவர் படுத்திருக்காரு. நம்ம டேக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ருக்காரு. இப்போ அப்படியே நம்ம டேவும் வந்து போயிட்டு அந்த ஸ்பேஸ் அப்படியே அழகாக கம்முக்கமாக அப்படியே நல்லா படுத்துக்கா. இப்போ உடனே நம்ம ஜக்குக்கு வந்து அப்படியே அந்த சைடுக்காக திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேவும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அங்கே உள்ள லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு அவரும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட டைம் ஒரு 1 மாதிரி இருக்கும், மிட்-நைட் 1 மாதிரி இருக்கும். டக்குன்னு நம்ம டேவுடைய இடுப்பை சுற்றி யாரோ கை போடுற மாதிரி. யார் இருப்பா? நம்ம ஜங்குக் தான். அப்படியே இடுப்பை சுற்றி கை போட்டு கிட்டக்க இழுக்கிற மாதிரி இருக்கு. லைக் நம்ம டேவுடைய முதுகு நம்ம ஜங்குக்குடைய செஸ்ட்டில் படுற அளவுக்கு நல்லா கிட்ட இறுக்கி அணைச்சி வச்சுக்கிறாங்க. நம்ம டேக் வந்து டக்குன்னு முழிப்பு வந்துடுது. இப்போ அப்படியே லைட்டாக திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக் தூங்கிட்டு தான் இருக்கார். அவருடைய தூக்கத்தில் அவருடைய ஃபேஸை கிட்ட பார்க்குறதுக்கு நம்ம டேக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே அவருடைய பக்கமாக திரும்பி அப்படியே அமைதியாக படுத்துட்ருக்கா. பட் நம்ம ஜங்குக்குடைய பாடியை நம்ம டே வாண்டடாக டச் பண்ணவே இல்லை.
நம்ம ஜங்குக்கு நல்லா இறுக்கமாக அப்படி கிட்டக்க இழுத்து வச்சுக்கிறாரு நம்ம டேவை. இப்போ அப்படி அன்கான்ஷியஸாக நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலே கை போட டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து முடிச்சிடுறாரு. இப்போ உடனே நம்ம டே டக்குன்னு விலகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண, பட் நம்ம ஜங்குக்கு விடல. கிட்டக்க இழுத்து வச்சுட்டு நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பண்ண நம்ம டேக்கு அது ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருக்குது. இது வரைக்கும் யாருமே அவரை அந்தளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணதில்லை. அவருக்கு தள்ளி விடவும் தோணலை. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கா. இப்போ உடனே நம்ம ஜகுதா டே எனக்கு இப்படி ஃபேக் ஹஸ்பண்டாக நீ நடிக்கிறல்ல, இது உனக்கு போர் அடிக்கலையா? போர் அடிக்கலையாவா? ஏன் இப்படி கேட்குறீங்க? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லையே, நான் உனக்கு ஃபீஸ் எல்லாமே பே பண்ணுறேன் தானே? ஆஹா, உண்மையிலே நான் இங்கே இருக்கும்போது சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கப்புறமேட்டு உங்களுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்னை இங்கேருந்து வெளியே அனுப்பிடுவீங்கல்ல, அதுக்கப்புறமேட்டு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓ, சீரியஸாக என் மேலே உனக்கு வெறுப்பு வந்தது இல்லையா? உண்மையை சொல்லு. வந்துச்சு ஸ்டார்டிங்கில். நீங்கள் ஏன் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுறீங்க? உங்களை நல்லா பாசமாக பார்த்துக்கிறவங்கள பார்த்து நீங்கள் உண்மையாகவே ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்கள் கூட எப்போவுமே ஒரு ஆள் இருப்பாங்கல்ல. எனக்கு அந்த கட்டத்தில் தான் அவங்க மேலே வெறுப்பு வந்துச்சு, மற்றபடி எதுவுமே இல்லை. நான் இப்படி பண்ணுறது தப்பாட்டே? தப்பு. இது ஃபீலிங்ஸோடு விளையாடுற மாதிரி இருக்குல்ல. ஃபீலிங்ஸோடு விளையாடுறேன்னா உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? அது உண்மையை சொல்லு. இருக்கா? உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும். ஆனால் நான் உனக்கு எதுவுமே பண்ணது இல்லையே. நீங்கள் இப்போ எனக்கு இப்படி பண்ணுற உதவியே பெரிய உதவி தான். அதுவும் ஃபேமிலி பார்ட்டிக்கு நீங்கள் ட்ரெஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்தீங்க. அதுக்கு ஒரு இன்ச்சு கூட எனக்கு குறையால தெரியுமா? பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்க ஆரம்பித்ததுனால தான் உங்களையும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி இடிச்சதுன்னு பயந்துட்டு வந்து சொன்னேன். நீங்கள் மூஞ்சல் அடித்த மாதிரி பேசினாலும் அடுத்து எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு திரும்ப வந்தீங்கல்ல, அதுவும் பிடிச்சிருந்தது. இன்றைக்கி இவ்வளோ க்ளோஸாக உங்கள் கூட, இது ஃபேக்காக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் நான் இது மாதிரி ஃபீல் ஆனதே கிடையாது. ஓ, உண்மையிலே உனக்கு என்ன பிடிக்க மாட்டேன்? பிடிக்கும். என்ன உன்னால் பார்த்துக்க முடியுமா? பார்த்துக்க முடியுமாண்ணா? எனக்கு எமோஷ்னலாக யாருக்கிட்டேயும் அட்டாச் ஆகி பழக்கம் இல்லை. ஆனால் நீ எமோஷ்னல் ஆகும்போது ஒரு சில டைம் உனக்கு எதனாவது ஃபீல் ஆகும்போது எனக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னு தெரியல. ஓ டே, என் கூட இதே மாதிரி எப்போவும் இருக்கியா? இல்லை, புரியல. இந்த கான்ட்ராக்ட் மேரேஜை கேன்சல் பண்ணிவிட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரியலாகவே இருக்கலாமா? நீங்கள் என்ன உங்களோட லைஃப் பார்ட்னராக கேட்குறீங்களா? ஆனால் உங்களுக்கு தான் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல. என்றைக்காவது என் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு போயிடுச்சுன்னா எனக்கு போகும்னு தோணலை.
போகாதுன்னு தோணுது. உனக்கு ஓகேண்ணா சொல்லு, வேண்டாண்ணா வேண்டாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமா? பிடிச்சிருக்கு. புதுசாக ஒரு மாதிரி உனக்கு எதனா ஒரு நாள் எனக்கு ஹர்ட் ஆகுது. இந்த ஃபீல்லாம் முன்னாடி வந்ததில்லை. நிறைய பேரை ஹர்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு ஹர்ட் ஆனது கிடையாது. நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறப்போ எனக்கு ஹர்ட் ஆகுது டே. அந்த ஃபீலிங்கை ஸ்கிப் பண்ண ஆரம்பித்தாலும் முடியல. ஓ, உங்களுக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஸோ இப்போது ஐ லவ் யூ. அது ஐ லவ் யூ சங்கு. என் கூட இப்போ அதே மாதிரி இருப்பியா? நான் இருக்கேன், ஒன்றும் இல்லை. உங்களை பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் டே. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க? ஜஸ்ட் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை மட்டும் கிழிச்சு போட்டுட்டா நம்ம பண்ணதும் ரியல் மேரேஜ் தானே. உனக்கு என் மேலே கோவம் இல்லையா? நான் உன்னை கான்ட்ராக்ட் மேரேஜ்க்காக சூஸ் பண்ணது. ஆக்சுவலி இது எனக்கு ஹெல்ப்பாக தான் தோணுச்சு. நீங்கள் இதை பண்ணலன்னா எனக்கு காலேஜ் ஃபீஸ் யார் கட்டியிருப்பா? ஓ, நான் கொஞ்ச நேரம் எப்படி ஒன்று ஹக் பண்ணிக்கிட்டோமா? கண்டிப்பாக. இன்னும் கொஞ்ச நேரம் கண்டிப்பாக ஹக் பண்ணிக்கோங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நல்லா அப்படியே கிட்ட அணைச்சி அப்படியே ஒரு டைட் ஹக் கொடுக்க, நம்ம டேவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவருடைய நெக்கில் நம்ம ஜங்குக்கு அவருடைய ஃபேஸை வச்சுட்டு அவருடைய சென்ட் அப்படியே டைட்டாக அழகாக அப்படியே ஒரு டீப் இன்ஹேல் பண்ண அப்படியே ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கிது நம்ம ஜங்குக்கு. நம்ம டே கிட்டே இருக்கும்போது நம்ம டேக்கும் இந்த மாதிரி ஃபீல் முன்னாடி கிடச்சது கிடையாது. நம்ம ஜங்குக்கிட்ட புது விதமான ஒரு ஃபீலை அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் நல்லா பாசமாக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு எப்போல்லாம் டவுனாக ஃபீல் ஆகுறாரோ அப்போல்லாம் நம்ம டே போயிட்டு நல்லா கேர் பண்ணிக்கிறாரு. நம்ம டே எப்போல்லாம் டவுனாக ஃபீல் ஆகுறாரோ அப்போல்லாம் நம்ம ஜங்குக்கு போயிட்டு ஒரு டைட் ஹக் கொடுக்க நம்ம டேக்கு அது ஒரு ரிலீஃபாக இருக்கும். இப்படியே டேஸ் போகுது. கிட்டத்தட்ட 6 மந்த் கிட்ட ஆகிடுது. 2 பேரும் எந்த ஒரு சண்டை வம்பும் இல்லாமல் ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ சரி ஒரு நாள் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜங்குக் அழகாக அப்படியே ஒரு ஷாப்பிங் போக அங்கே உள்ள ஒரு பெரிய மாலுக்கு போகிறாரு. ஷாப்பிங் போயிட்டு அப்படியே வர வழியில் நம்ம ஜங்குக் கிட்ட நம்ம டே வந்து அந்த ஷாப்பிங் மாலுக்கு வெளியே இருக்க ஒரு ஜூஸ் கடையில் இருந்து எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம டே ஆசைப்பட்டது எதுவுமே வேண்டான்னு சொன்னது கிடையாது. நம்ம ஜங்குக் டக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம டே கேட்குற ஜூஸை வந்து அப்படியே ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் வரதுக்காக அங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அந்த டேபிளில் உட்காந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ உடனே அந்த சைடில் ஒரு குட்டி பொண்ணு ரொம்பவும் க்யூட்டாக நடந்து போகிறா. அவளை சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாருமே வந்து அவள் கூட இல்லை. நம்ம ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறாரு. நம்ம டேவை கூப்பிட்டு சொல்கிறாரு, அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி பொண்ணு அவள் கூட யாருமே இல்லைன்றத கூட கவனிக்காமல் அவள் பார்ட்னர் ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்கா. இப்போ உடனே டக்குன்னு நம்ம டே போயிட்டு அந்த குட்டி பொண்ணை பிடிச்சி அவளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படி கீழே முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, ஒய் குட்டி, நீங்கள் எங்கே தனியாக நடந்துட்டுருக்க? உன்னுடைய பேரண்ட்ஸ் எங்கே? பேரண்ட்ஸ் அம்மா அப்பா இல்லை. அம்மா அப்பா இல்லையா? எங்கே போனாங்க? மிஸ் பண்ணிட்டியா? நாங்கள் முன்னாடியே காணோன்னா நான் இங்கே 1 வீக்காக அம்மாவை தேடுறேன். 7 days காணோம். நீ உங்கள் அம்மா அப்பாவை மிஸ் பண்ணிட்டியா? தெரியலையே, அம்மா தான் இங்கே இருக்க சொல்லிட்டு போனாங்க, வந்துடுவேன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னமும் வரவே இல்லை. இங்கே ஒரு நிமிஷம் இரு. ஜங்குக்கா,
ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னடே? இல்லை, இந்த பாப்பாவை அவங்க அம்மா அப்பா வேணும்னு எங்கள் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? அவன் சொல்கிறான் பாரு, அவனை இங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு போனாங்களாம். ஆனால் வரலையா கூட்டிகிட்டு போகிறதுக்கு. வேணும்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? சங்கக்கா ப்ளீஸ் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா? என்ன? வேண்டான்னு சொல்ல மாட்டேங்க. என்ன சொல்லு? அடாப்ட் பண்ணிக்கலாமா? டேய், சின்ன ப்ளீஸ்டா, இது நார்மலான விஷயம் கிடையாது. சங்கக்கா ப்ளீஸ், அவன் யாருமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கா. பார்த்தல, அவங்க பேரண்ட்ஸே வேணாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க. இவன் இப்படி இந்த மாதிரி இருந்தால் நைட் டைம் அவளுக்கு சேஃப் கிடையாது. ப்ளீஸ் அடாப்ட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். டே, நீ கடையில் பொம்மையை பார்த்துட்டு வாங்கிக்கிற மாதிரி நீ பண்ணிகிட்ருக்க. இல்லீகலாக வேணாம், லீகலாகவே பண்ணிக்கலாம். அவளை கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் டக்குன்னு நம்ம தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குடைய சீக்கில் அழகாக சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம டே தான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு, ஒய் உன் பேர் என்ன? ஐரா. ஐரா, என் கூட வரியா? எங்கே? என் வீட்டுக்கு. அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தால் அவங்க கூட போகக்கூடாது. உங்கள் அம்மா என் வீட்டில் தான் இருக்காங்க. நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், வரியா? அம்மா அம்மா இருக்காங்களா? ஓகே, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே க்யூட்டாக அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு, ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து ரொம்பவும் குட்டி பாப்பாடா, ஜஸ்ட் ஒரு 4 years to 5 years அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே அந்த மழலை பேச்சு கூட அவளுக்கு இன்னும் விட்டு போகலை. இப்போ அப்படியே நம்ம டே வந்து அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு கடையிலேருந்து அவளுக்கு சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு, அவளுக்குன்னு டக்குன்னு ஒரு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் போய்ட்டு அவளுக்குன்னு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவளை குளித்து அழகாக அப்படியே அவளுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்பவும் க்யூட்டாக பார்த்துக்கிறாரு. அந்த பொண்ணு நம்ம டே கிட்டே டப்புக்குன்னு கம்ஃபர்ட் ஆகிடுறா. ரொம்பவும் க்ளோஸாக ஃபீல் பண்ணுறா நம்ம டே கூட. நம்ம ஜங்குக்கு பார்த்தா பயப்படுறா. இப்போ உடனே நம்ம டே தான் அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நாங்கள் வந்து உன்னை பார்த்துப்போம், நீ இனிமேட்டு இங்கேயே இருக்கலாம், எங்கள் 2 பேர் கூட இருக்கலாம், நீ இங்கேருந்து படிக்கலாம், நான் உனக்கு எல்லாமே செய்வேன், இவரும் உனக்கு எல்லாமே செய்வார், நீ என்னை பப்பான்னு கூப்பிடு, அவரை அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம டே வந்து சொல்லித்தராரு. அந்த பொண்ணு டக்குன்னு அடாப்ட் பண்ணலனாலும் டேஸ் போக போக அழகாக அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஜங்குக் அழகாக அந்த பொண்ணுக்கு நம்ம டேக்கு அப்படியே ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஸ்கூல்லேயும் சேர்த்து விட்டு அவளை அழகாக அப்படியே படிக்கவும் வைக்கிறாங்க. இப்போ அப்படியே காட்டுறாங்க அந்த பொண்ணு ஸ்கூல் போயிட்டு நம்ம டே தான் வந்து போயிட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக போகிறாரு. இப்போ அப்படி அழகாக நம்ம டே வந்து ஸ்கூலுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொண்ணு அப்படி ஐரா அவ்வளோ க்யூட்டாக ஸ்கூலுக்குள்ளேருந்து அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு நடந்து வந்துட்டுருக்கா. பார்க்க கொஞ்சம் சோகமாக இருக்கா. நம்ம டேவை பார்த்ததும் அப்படியே ஓடி போயிட்டு நம்ம டேவுடைய இல்லை அப்படியே காலை வந்து போயிட்டு ஹக் பண்ணிக்கா. இப்போ அப்படின்னு நம்ம டே அழகாக ஐராவை தூக்கி கையில் வச்சுட்டு, என்னாச்சு ஐரா குட்டிக்கு, ஏன் சோகமாக இருக்கீங்க? அது என்னன்னா, என்னாச்சு? அது வந்து ஐரா இன்னைக்கு ஹர்ட் ஆகிட்டா. ஏன் என்னாச்சு? யார் ஒன்று ஹர்ட் பண்ணா? கிளாஸில் உள்ள ஒரு பையன். என்ன சொன்னா? அவன் இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து வந்தானா. நான் அவன்கிட்ட போயிட்டு, உனக்கு உடம்பு சரியில்லையா, ஏன் இவ்வளோ நாள் கழித்து வரேன்னு கேட்டேன்னா, அவன் எனக்கு உடம்பெல்லாம் சரியில்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக சொன்னான். நானும் யாருன்னு கேட்டேன்னா அவன் சொன்னான், அவனுக்கு ஒரு தம்பி பாப்பா கிடச்சிருக்காங்களாம். அவன் இனி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமேட்டு அவன் கூட ஜாலியாக விளையாடுவானான்.
எங்கே பார்த்தாலும் அவனை பற்றி தான் பேசிகிட்ருக்கான். நான் போகும்போதெல்லாம் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி காட்டுறான் தெரியுமா? அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தம்பி தங்கச்சி இருக்காங்க. ஆனால் எனக்கு தான் யாருமே இல்லை. ஐரா குட்டி, இப்படிலாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகே? ஆனால் எனக்கும் விளையாடுறதுக்கு தம்பி இல்லைன்னா தங்கச்சி வேணுமே. ஐரா குட்டி, உனக்கு சாக்லேட் வேணுமா? நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். எனக்கு சாக்லேட் வேணாம், எனக்கு விளையாடுறதுக்கு தங்கச்சி வேணும். அது அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். எனக்கு வேணும். இங்கே பாரு ஐரா குட்டி, இப்பெல்லாம் அடம் பிடிக்கக்கூடாது. நான் சொல்கிறேன்ல, நம்ம இதை பற்றி நைட்டு டாடா கிட்டே பேசலாம், ஓகே? டாடா கிட்டே பேசலாம். நீ டாடா கிட்டே கேளு. உண்மையாவா? டாடா கிட்டே கேட்டேன்னா டாடா கண்டிப்பாக உனக்கு செஞ்சு தருவார். அப்படியா? ஆனால் என்ன, நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தங்கச்சி இல்லைன்னா தம்பி யாராச்சும் வேணும். நானும் அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடுவேன். அப்புறம் அவங்கக்கிட்ட போயிட்டு நானும் ஒழுங்கு காட்டுவேன், எனக்கும் தங்கச்சி இருக்காங்க, எனக்கும் தம்பி இருக்காங்கன்னு. குட்டா அவனை கொண்டுடுவேன் நான். ஓகே ஓகே ஓகே, நம்ம இப்போது வீட்டுக்கு போகலாமா? அப்பா எப்போ வருவார்? அது இன்றைக்கி 8 o'clock போல் வருவார். ஓகே, நம்ம அப்பா கிட்டே போகலாமா? இல்லை வேண்டாம். இன்றைக்கி ஐரா குட்டி வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹோம் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டாடாக்கு வெயிட் பண்ணணுமா? கொஞ்சம் நேரம் கழித்து டாடா வந்துடுவாராம். நீ இந்த விஷயத்த எல்லாத்தையும் டாடான்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கணுமா? ஓகே? ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே நம்ம ஐரா அழகாக நம்ம டீக்கிட்ட சொல்ல இப்போ அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவர் சொன்ன மாதிரி ஐராவை அழகாக ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அவள் கூட விளையாண்டுட்டு அவருக்கு கொடுத்துருக்க ஹோம் ஒர்க் எல்லாத்தையும் நம்ம டீவும் கூட சேர்ந்து அப்படியே பண்ணிவிட்டு அவருடைய ஒர்க்ஸையும் பார்த்துட்டு அப்படியே ஐராவுக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவளையும் பத்திரமா பார்த்துக்கிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஐரா ரொம்பவும் ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஒரு 9 போல் ஆகுது. நம்மகிட்டே அவ்வளோ கெஞ்சுறாரு, நீ தூங்கு, நாளைக்கு காலையில் டாடாட்ட பேசலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் ஐரா கேட்குற மாதிரி இல்லை. நான் டாடா வரணும், அவர்கிட்ட பேசுவேன், பேசிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அப்படியே விடாப்பிடியாக நின்றுட்டுருக்கா. இப்போ அப்படியே சரி வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கால் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்ல நம்ம ஜங்குக்கும் சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு டக்குன்னு சீக்கிரமாக வந்துட்டுறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்ததும் குடுக்குன்னு ஓடி போயிட்டு ஜங்கு கையில் ஏறிக்க நம்ம ஜங்குக்கு அழகாக அப்படி கையில் தூக்கி வச்சுட்டு சொல்லு, என்ன பேசணும்? அது டாடா, இன்றைக்கி கிளாஸில் ஒரு பையன் அவனுக்கு தம்பி பாப்பா பிறந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக என்னை ஒழுங்காட்டுறான் தெரியுமா? எனக்கும் வேணும். என்னது? தம்பி தானே தங்கச்சி பாப்பா? உன் கிளாஸில் இருக்கவங்க எல்லாருக்கும் சிப்ளிங்ஸ் இருக்காங்களா? ஐராக்கும் சிப்ளிங்ஸ் வேணுமா? அதுக்கு ஐரா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குமே. பப்பா சொன்னாங்க, நான் வெயிட் பண்ண ரெடி, ஆனால் எனக்கு வேணும். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ஐராவை இன்றைக்கி பாட்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி டின்னர் பாட்டியை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐரா கிட்டே கேட்க அவள் பாட்டி இன்னும் ரொம்ப குஷியாகிடுறா. ஆக்சுவலி நம்ம ஜங்குடைய அம்மா தான், அவங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும் நம்ம ஐரா எப்படி கிடச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளுக்கு ஒரு க்யூட்டான ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் சிம்பிளாக போட்டு விட்டுட்டு டேவியும் அப்படியே ஒரு சிம்பிள் ட்ரெஸ்லேயே கூட்டிகிட்டு நேராக அப்படியே அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு, அதாவது நம்ம ஜங்குடைய அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போக அங்கே போயிட்டு பார்த்தா ஐரா ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கா. அவள் பேசிகிட்டு இருந்த அந்த ஒரு இதையே மறந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக
அப்படியே அங்கே உள்ள ஃபேமிலியோடு அப்படியே ஜாலியாக அப்படியே இன்வால்வ் ஆகிட்டேன். அவங்களும் பத்திரமா பார்த்துக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் தனியாக அவங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சுட்டு, ஆயிராவை இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துக்கோங்க, நாளைக்கு வந்து அவளை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறா. இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கூட அம்மாவும் அப்படியே ஆயிராவை பத்திரமா பார்த்துக்குறாங்க. இப்போ உடனே இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, நம்ம ஜங்குடைய அம்மா டக்குன்னு ஏய் என்னடா நீ கிளம்புற அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அதுக்கு அதான் சொன்னேன்ல, ஆயிராவை பார்த்துக்கோங்க, நாளைக்கு வந்து அவளை கூப்பிட்டுக்கிறேன், எனக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை கூப்பிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாரு. நம்ம ஜங்குடைய அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு அட பாவி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அப்படியே ஆயிராவை பார்த்துட்டு அவங்க அப்படியே ஜாலியாக ஆயிராவை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடில் இப்படியே காட்டுறாங்க காரில் நம்ம டீ அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு வந்துட்டுருக்கா. நம்ம ஜங்குக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம டீ ஜங்குக் எதுக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்க? அதெல்லாம் ஒரு விஷயமா தான். என்னாச்சு? அதான் ஆயிரா கேட்டால. ஏய் அவள் குழந்த பிள்ளை, அவள் அப்படி தான் கேட்பா, அதுக்குன்னு லூஸ் மாதிரி இப்படி பண்ணுவியா நீ? அதான் நீ ஏன் அவள்கிட்ட சொல்லியிருக்கியே அவள்கிட்ட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் அப்படி இப்படின்ட்டு. அது அவளை சமாதானப்படுத்துறதுக்காக நான் சொன்னேன். ஓ பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? அவள் ஆசைப்பட்டதை செஞ்சிடும். ஜங்குக் இது சரிப்பட்டு வராது. அதெல்லாம் சரிப்பட்டு வரவா? ஜங்குக் வேண்டாம். இதுக்கு தான் நீ ஆயிரம் வாங்க கூப்பிட்டு போய் விட்டுருந்தியா? ஆமாம், நடுவில் வந்துட்டானா என்ன பண்ணுறது, ரொம்ப டார்ச்சர் அது, என்னால் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஸோ வா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்படியே காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடா. நம்ம கார்லேருந்து இறங்கவே மாட்டார். வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறமேட்டு நான் வர மாட்டேன், நான் இன்னைக்கு கார்லேயே தூங்குறேன் போடா அப்படின்ற மாதிரி அப்படியே கார்லேயே உட்காந்துட்ருக்கா. பட் நம்ம ஜங்குக் விடுற மாதிரி இல்லை, டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வாடா அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து அப்படியே நடந்து வராரு. நம்ம ஜங்குக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ளே போகிறாரு. பட் ஆனால் நம்ம நான் வரவே மாட்டேன் போ அப்படின்ற மாதிரி தான் அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் ஒரு கட்டத்தில் தாங்கலை, என்னடா இவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம டேவை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் கூட்டிகிட்டு அப்படியே நேராக பெட்ரூமுக்கு போயிடா. இப்போ ஒரே நம்ம டேவ் இங்கே பாரு ஜங்குக், குழந்தை பிள்ளை ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ப்ளீஸ், இதுக்கெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லை. வேறு நான் மட்டும் நான் 10 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் வந்தேன். அதுக்கு இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளு. நீ இப்போ நிதானமாகவே இல்லை. ஆமாம் இல்லை தான், நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தாட் என் மைண்டில் வந்ததே கிடையாது. ஐரா ஸ்டார்ட் பண்ணிவிட்டா. அவன் குழந்த தான் குழந்த கேட்குது. டி ஐயோ, அவள் வெகுலியாக கேட்டிருக்கா, அது கூட உனக்கு புரியலையா? அவள் வெகுலியாக கேட்டது எனக்கு ரொம்ப சீரியஸாக தெரிஞ்சிச்சிட்டே. ஸோ அவளுடைய ஆசையை நிறைவேற்றுவோம். எனக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, உன்னை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஜங்குக் நீ விளையாட்டுத்தனமாக இருக்க, சிரிக்காத. எனக்கு சிரிப்பு வருதுடா, என்னடா பண்ணுறது? ஆனால் ஜங்குக் இது சிரிப்பு வராது. அதெல்லாம் வரும் டே. ஆனால் வேணுமே. ஜங்குக் ப்ளீஸ், வேண்டாம் சொன்ன கேளு ப்ளீஸ், கிட்ட வராதடா, பொறுக்கி போட பின்னாடி. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பொறுக்கின்னு சொன்னேன் எப்படி? கொஞ்சமாவது என் ஸ்டாமினாவை கொஞ்சம் டெஸ்ட் பண்ண, ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம். டேய் 1 இயர் ஆக போகுதுடா. 1 இயர் தான் ஆக போகுது. நீ போட்ட கான்ட்ராக்ட் கூட இன்னும் முடியல. கான்ட்ராக்டு அது சும்மா தான் சொன்னேன். அதெல்லாம் கிழிச்சு போட்டு எத்தனை மாதம் ஆக போகுது? 8 மந்த்ஸ் கிட்ட ஆக போகுது. அது இப்போது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் நம்ம டீம் மேலே பாய அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. அப்படியே நம்ம டீவை தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கார். நம்ம ஜங்குக் பக்கத்தில் படுத்துட்ருக்காரு. அப்படியே லைட்டாக ஒரு முழிப்பு வருது. எழுந்துச்சு பார்த்தா அவர் செம்ம நெக்டாக இருக்கார். நம்ம ஜங்குக் பக்கத்தில் வந்து பளிர்னு ஒன்று முதுகுலே வச்சுட்டு, சீ உன்னெல்லாம் மனுஷன் மதிச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு அப்படி நடக்க முடியாமல் நடந்து அப்படி ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவரே ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை நார்மலாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போ தான் ஐரா ஞாபகம் வரா. இப்போ அப்படியே தலையிலே அடிச்சுக்கிட்டு ஐயோ
குழந்தைய விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொக்குக்கு போட்டு உழுக்குன்னு உலுக்கி அவளுக்கு ஸ்கூல் இருக்குது எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம சொக்குக்கு எழுப்பி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஐராவை கூப்பிட்டு ஐரா பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி விடு பரவாயில்ல இன்றைக்கி லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐராவை கூப்பிட்டுட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துடுறா. நம்ம சொக்குடைய அம்மாவும் எதுவும் பெருசாக கேட்டுக்கல பேசலை. இப்போ அப்படியே சரின்னு சொல்லிட்டு ஐராவையும் கொடுத்து விட்டுறா. இப்போ அப்படியே ஐரா நேராக அப்படியே தூங்கிட்டு இருக்காள். அப்படியே லைக்காக தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டுடுறாங்க. இவன் நல்லா வீட்டில் தூங்கிட்டு இருக்கா. நம்ம டேவும் வந்து நார்மலாக அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம சங்குக்குள்ள இருந்துச்சு வேலைக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுது, மந்த்ஸ் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 months மாதிரி ஆயிருக்கும். இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ரொம்பவும் ஆவலாக வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஐராவை காட்டுறாங்க. ஐரா ஒரு பக்கம் குதிச்சிட்ருக்கா. ஐயா ஜாலி ஐயா ஜாலின்னு சொல்லிட்டு கையில் நிறைய ரிப்பன் பலூன்ஸ் எல்லாம் எடுத்து ஊதிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அப்படியே அதெல்லாம் மாட்டிக்கிட்டி வச்சுட்டு அந்த வீட்டையே டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கா அவள். நம்ம டேக்கு அது சிரிப்பு தான் வருது ஐரா இவ்வளோ வெக்லியாக இருக்கிறத பார்க்கும்போது. இப்போ அப்படியே நம்ம டே தான் ஐரா அங்கேயும் இங்கேயும் ஏறி குதிச்சிட்ருக்கா, அடிப்பட போது பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கேரிங்காக பார்த்துக்கா. பட் ஐரா அதெல்லாம் சுத்தமாக கண்டுக்கல. அவள் கையில் நிறைய பலூன்ஸ் இருக்குது. அதெல்லாத்தையும் ஊதி ஊதி அங்கங்கே இருக்கிற இதெல்லாம் அப்படியே பின் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு பார்ட்டி ப்ரிப்பரேஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அவள் பாட்டுன்னு ஜாலியாக. பட் நம்ம டேவும் வந்து சும்மா விடாமல் அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அவள் என்னெல்லாம் எடுத்து கேட்கணும் அதெல்லாம் கொடுத்து அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம சங்குக்கு தான் காட்டுறாங்க. ஒர்க் முடிஞ்சு நைட் வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீடே ரொம்பவும் அப்படியே டெக்கரேட்டிவாக இருக்குது. அவருக்கு பார்த்து ஒன்றுமே புரியல. என்ன இது, இன்னைக்கு ஏன் பர்த்டேவா? இல்லை, டேக்கும் பர்த்டே இல்லை, ஐராக்கும் இல்லை, அப்போ இதெல்லாம் என்ன செட்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே கிச்சனில் இருந்து ஐரா கூப்பிட்டு ஓடி வரான். பின்னாடி நம்ம டே அப்படியே பொறுமையாக அப்படியே பெஞ்ச் மேலே சாஞ்சு நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஐரா வந்து நம்ம ஜக்குடைய கையை பிடிச்சி கிட்ட இருக்கா. ஜக்குக்கு அழகாக ஐராவை தூக்கி கையில் வச்சுட்டு, ஐரா எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, இதெல்லாம் என்ன ப்ரிப்பரேஷன், யாருக்கு இது? அதுவா, புது பேபிக்கு அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி டொயின்னு அப்படியே அவருடைய வயசெல்லாம் அப்படியே வைட் ஆகிடுச்சு. நம்ம டேவை எட்டி பார்க்க நம்ம டேவா அப்படி ஒரு மாதிரி சிரிச்சா மாதிரி அந்த பெஞ்ச் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஐரா வைக்கல இறக்கி விட்டு நேராக டேக்கிட்ட டேட்ட போயிட்டு, ஏய் என்ன சொல்கிறாவ, அவள் சொல்கிறது கரெக்டு தான், உண்மையாகவே டே அது ஏன்டா இப்படி கேட்குற, உண்மையாவா? எப்படிடா? கத்தாத இன்னைக்கு காலையில் தான் போய் பார்த்தேன். ஓ வாவ், ஐரா சிப்ளிங்ஸ் கிடைக்க போகிறாங்களா உனக்கு? ஆமாம் டாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக அங்கேயும் இங்கேயும் குதிச்சிட்ருக்கா அவள். இப்போ உடனே நம்ம டே தான் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ஐஸ்கிரீம் கேக் வந்து அழகாக எடுத்து வச்சுட்டு ஐரா கிட்ட கொடுத்து கேக்கெல்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவள் வந்து இந்த பர்த்டே மாதிரி அவள் கொண்டாடுறா. பட் மெயின் பிக்சரே இவங்க 2 பேருக்கு தான் தெரியும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஐராவோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அவன் கேட்குற எல்லாத்தையுமே செஞ்சிட்றாரு நம்ம டே. நம்ம சங்குக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு அவரும் இப்போது ஒரு பயாலஜிக்கல் ஃபாதர் ஆக போகிறாரு. ப்ளஸ் ஆல்சோ ஐராவும் ரொம்ப ஹாப்பி. அதுவும் இல்லாமல் ஐரா வந்து ஒரு அடாப்டட் சைல்டு மாதிரி இவங்க நடத்த மாட்டாங்க இல்லையா. ரொம்ப அப்படியே ஹாப்பியாக இருக்கா. இப்போ அப்படியே டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நாள் போக போக நம்ம டேக்கு வந்து அந்த ஒரு ப்ரெக்னென்சி அந்த ஒரு இது ஃபிசிக்கல் சேஞ்சிங் வந்து எல்லாமே காட்டுது. நம்ம ஜங்குக்கும் சரி ஐராவும் சரி டேவை பத்திரமா பார்த்துக்குறாங்க. டேவை அவ்வளோவா வேலையெல்லாம் பார்க்க வைக்காமல் சின்னதாக எதனா ஒரு பொருள் கீழே இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போய் வைக்கிற வரைக்கும் ஐரா வந்து பத்திரமா பார்த்துக்கிறா. நம்ம ஜங்குக்கு வந்து சமைக்கிறதுலேருந்து டேக்கு ஊட்டி விடுற வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு எல்லாமே பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு சூப்பராக அப்படி கூப்பிட்டு வராங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவருக்கு டெலிவரி டைம் அழகாக அப்படியே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவராகவே வந்து அட்மிட் ஆகுறாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து கூட ஒர்க்கெல்லாம் லீவ் போட்டுட்டு ஐராவையும் வந்து அவங்களுடைய பாட்டி வீட்டில் விட்டுட்டு ரொம்பவும் சேஃபாக நம்ம டேவை பார்த்துக்கா. டேஸ் போக போக டைமும் அப்படியே போக போக நம்ம டேக்கு வந்து டெலிவரி பையன் வர ஆரம்பிக்குது. அழகாக ஒரு கேர்ள் பேபி
பேபி அழகாக அப்படியே அழகாக க்யூட்டாக அவரை மாதிரியும் நம்ம ஜங்குக் மாதிரியும் ரொம்ப க்யூட்டாக அப்படியே அப்படியே பார்ன் ஆக நம்ம ஜங்குக் கிட்ட அது ரொம்பவும் அழகாக பாசமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கே உள்ள நர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக் வந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனேட்டு எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரிங்கோடு கேட்க, அங்கே உள்ள நர்சஸ் எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் சார், அவரை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உள்ளே போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபியை கையில் கொடுக்க, அவர் அப்படியே பேபியை கையில் வச்சுட்டு டேக்காக வெயிட் பண்ணுறாரு. அந்த குழந்தை கூட அப்படியே அவ்வளோ க்யூட்டாக அப்படி விளையாடிட்டு இருக்காரு. குட்டி குட்டியாக இருக்குது, அது கை காலெல்லாம் அவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. அப்படி பார்த்து அப்படியே அழகாக அப்படியே கொஞ்சம் விளையாடிட்டுருக்கா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை வந்து மீட் பண்ண சொல்லி அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்க, இப்போ அப்படியே இந்த குழந்தைய தூக்கிட்டு அழகாக பொறுமையாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. டே ரொம்பவும் பார்க்க டயர்டாக இருக்கார். பேபி அவர்கிட்ட அப்படியே காட்டுற மாதிரி காட்டிட்டு பக்கத்தில் உள்ள அந்த கிராடலில் போட்டுட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் போயிட்டு நம்ம டேவை அப்படியே தடவி கொடுத்து நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஃப்டாக பேச ஆரம்பிக்க, நம்ம டே எடுத்த உடனே இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே வந்து முடிச்சிருக்கு பார்த்தியா, என்ன பண்ணுறது டே, இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் கோஇன்சிடெண்ட்டாக தான் வருது. ஐ லவ் யூ டே. உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் ஃபீல் பண்ண கம்ஃபர்டபுள்னஸ் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இப்போ ஒரு ரீசன் கொடுத்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கா. இப்போ அப்படியே அந்த ரூம்குள்ளே நம்ம ஜங்குக்குடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து 1 by 1 வர ஆரம்பிக்கிறாங்க. ஐராவும் இருக்கா. அவள் குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. இப்போ அந்த குழந்தைய பார்த்ததும் டாடா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன், அந்த குட்டா மண்டையை உடச்சி எனக்கு தங்கச்சி இருக்கான்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஹாப்பியாக அவருடைய அந்த குழந்தை தனத்தை அப்படி காட்டுறா அவள். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் டேவும் பார்த்துட்டு அப்படியே சிரிக்க, இப்போ உடனே நம்மகிட்ட அடி பாவி இதுக்கெல்லாம் நீ தாண்டி காரணமே அப்படின்ற மாதிரி அப்படியே அவர் ஒரு பக்கம் அவருடைய கஷ்டத்தை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அங்கே உள்ள ஃபேமிலிக்கு எல்லாருமே வந்து ஒரு புது விதமான ஒரு ஹாப்பினஸோடு இருக்காங்க. ஏன்னா ஒரு நியூ மெம்பர் வேறு ஒரு ஃபேமிலியில் என்ட்ரு ஆகிருக்காங்க இல்லையா. இப்போ அப்படியே ஜாலியாக இருக்கா. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இப்போ பாப்பாவுக்கு பேர் என்ன வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐராவும் ரொம்ப க்யூரியஸாக இருக்கா. ஆமாம் என் பேர் ஐரா, என்னுடைய நேம்க்கு ஏற்ற மாதிரியே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அப்படியே ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்கா. நம்ம ஜங்குக்குட்டையும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ நம்ம அதேதான்டா. இப்போ நம்ம ஐரா சொன்னா இல்லையா, என்னுடைய பேர் ஐரா, ஸோ எனக்கு ஏற்ற மாதிரியே பேர் வைங்க அப்படின்னு சொன்னதும் அவள் ஆசைப்பட்டதுனால சங்கு நான் ஒன்று யோசிச்சிருக்கேன், அவள் பேர் ஐரான்றனால இவ பேர் ஏன் ஆரியான்னு இருக்கக்கூடாது. ஆரியா ஐரா ஆரியா நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு ஆரியா அப்படின்னு சொல்ல, இப்போ ஒன்று அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆரியா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அப்படியே பேசிக்க, இப்போ ஒன்று சரின்னு சொல்லிட்டு இப்போது பேபியோட நேம் வந்து ஆரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிசைட் பண்ணேன். இப்போ ஒன்று நம்ம ஐரா வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இனிமேட்டு உன் பேர் ஆரியா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கிட்ட அப்படியே பேசலை. இப்போ உடனே அந்த பேபி வந்து லைட்டாக அப்படியே சின்னுங்குது, லைட்டாக அப்படியே தூக்கத்தில் அந்த சவுண்டெல்லாம் கேட்டு அப்படியே லைட்டாக அப்படியே சின்னுங்க. நம்ம ஜங்குக்குள்ளே இருந்து எல்லாருமே வந்து அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப ஹாப்பி அப்படியே பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே அந்த ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு அழகான மொமெண்ட், அப்படியே ஒரு பூ மலர்ற மாதிரி ஒரு அழகான ஒரு இது வந்து நடக்க, அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம டிவியும் கேர் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்கும் வந்து ஒரு கன்க்ராட்ச் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக இருக்குதுடா பார்க்குறதுக்கே. ஓகே, நான் இதை இங்கேயே வந்து கட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ஹாட் சீன்ஸ் எல்லாம் என்னுடைய வீடியோவில் இருக்கவே கூடாது அப்படின்னு நான் நினச்சாலும் பட் ஒரு சில விஷயங்களில் வந்து நான் வச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால தான் லைட்டாக அப்படியே பெப்பர் தூவுற மாதிரி தூவி விட்டுட்டேன். டீப்பாக கேட்காதீங்க, நான் போட மாட்டேன், உங்களுக்கே தெரியும். என் சேனலை முன்னாடிலேருந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருந்தேன், பட் ஆனால் அது எனக்கு போக போக எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால தான் டேக்குக்கை வந்து நான் எப்பயும் சொல்கிறேன், டேக்குக்கை லவ்வாக பாருங்கள். லவ் அப்படின்றது தான் டேக்குக், லஸ்ட் அப்படின்றது கிடையாது. அது வேறு, அது டேக்குக்குடைய வேறு ஒரு சைடுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல நம்மளால் லவ் எதிர்பார்க்க முடியாது, லஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். இதே இந்த சைடில் லவ்வை கொஞ்சம் பாருங்களேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ
என்ன மாதிரியும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரியும் இந்த வீடியோஸை பார்த்துட்டு புது வியூவர்ஸ்க்காக நான் சொல்லிக்கிறேன். இருக்கிற எமோஷன்ஸ்லேயே பெஸ்ட் எமோஷன் லவ். அந்த லவ் அப்படின்றத எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ எந்த எமோஷன்ஸும் பெருசாக தெரியாது. ஈவன் லோன்லினஸ் கூட பெருசாக தெரியாது. அந்த லவ்வை ஃபீல் பண்ணுறவங்க அந்த லோன்லினஸ்ஸையும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். உங்களுக்கும் அந்த லவ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். லவ்ன்றது ஒரு ஆள் மேலே மட்டும்தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அது எது மேலே வேணால் வரலாம். காதல்ன்றது சொல்லவே முடியாத ஒரு விஷயம். நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த வீடியோ பர்சனலாக ரொம்பவும் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்கடா. அண்ட் நான் இப்போ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாய் பாய், ஐ லவ் யூ ஆல். இந்த வீடியோ நான் ரொம்பவும் இஷ்டப்பட்டு பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, பாய் பாய், குட் நைட் எவ்ரி ஒன், ஐ லவ் யூ.